வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் 10th யூனிட் 6 பார்க்க போகிறோம் ஹிஸ்ட்ரியில். இதில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி ரிவல்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. அதுதான் சரி, தமிழ்நாடு. அதுதான் வந்து டாபிக்கு. இதில் வந்து இந்த டாப்பிக்கோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர் சிஸ்டம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. பூலித்தேவர், வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருதுபாண்டியர், சின்னமலை இவங்கெல்லாம் என்ன மாதிரியான ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதை தாண்டி வந்து வேலூர் ரிவால்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் இந்த யூனிட்டோட லேர்னிங் அப்ஜெக்டிவ். ஓகே, இப்போ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 years வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. சவுத் இந்தியாவில் அதை பிரிட்டிஷோட ஆதிக்கம் எப்போ அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடிக் வார்ஸோட முடிவில் தான் அதை ஆரம்பிச்சு. கர்நாடிக் ரீஜியனில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாரிசு உரிமை சண்டை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெஞ்சுக்காரங்களும் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் அந்த ரீஜனில் இருந்தாங்க. கர்நாடிக் ரீஜனில் எங்கன்னா பாண்டிச்சேரி ரீஜனில் இருந்தாங்க. அதே போல் பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் இருந்தாங்க. குறிப்பாக மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வாரிசு உரிமை சண்டையில் வந்து 2 பேரும் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் வந்து அந்த எங்கே கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாப் அந்த பதவிக்கு தான் வந்து போட்டி. அதில் இப்போ தற்போதைய தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து யார் வந்து இதுக்கு என்ன சொல்கிறது, யார் வந்து அதுக்கடுத்து பதவிக்கு வர்றது அப்படின்றதுல வந்து அந்த ஒரு வாரிசுரிமை சண்டை மாதிரி இருந்தது. அதில் பிரிட்டிஷ் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணாங்க, இந்த ஃப்ரெஞ்சு இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரெஞ்சை வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வீழ்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. சரிங்களா? சரி, இப்போ வந்து சவுத் இந்தியாவில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கான அதிகாரத்தெல்லாம் வந்து அதிகாரம் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுற அதிகாரமெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் வந்து அந்த உள்ளூர்காரங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில வந்து மோதல் ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, அப்போ ரீஜினல் பவர்ஸில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாளையக்காரர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில். இந்த காலகட்டத்தில் இந்த பாளையக்காரர் சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் எப்போ தமிழ்நாட்டில் இல்லை சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னா அது வந்து 1529 யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் தான் வந்து அதை இங்கே அறிமுகப்படுத்துறாரு. சரி, விஸ்வநாத நாயக்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்தது, விஸ்வநாத நாயக்கர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காவிரியா கிங்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. எங்கே அப்படின்னா காவிரி பேரரசு வாரங்கல்ல பிரதாபருத்ரா அவரோட தலைமையில் அவர் தான் வந்து இந்த காவிரியா கிங்டத்தில் வந்து பிரதாபருத்ரன் அரசர் வந்து அந்த ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருந்தாரு. அவரோட தலைவாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். அவர் வந்து மதுரையில் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட காலகட்டத்தில் வந்து மதுரையிலையும் இதே மாதிரி பாளையக்காரர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்னா என்ன, நிலப்பிரபுத்துவம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பெரிய பேரரசு இருக்கும், நிறைய சிற்றரசர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா அந்த பெரிய பேரரசுக்கு வந்து இது என்ன சொல்கிறது, கப்பம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா இவங்க இந்த பெரிய பேரரசு கீழே வந்து நிறைய நிலம் இருக்கும். எல்லாத்தையும் இவங்களால வந்து அந்த எல்லா நிலப்பரப்பையும் மேனேஜ் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து சென்னையில் இருக்கிறோம், இங்கேருந்து கன்னியாகுமரியை மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து ஒருத்தரோட பொறுப்பில் கொடுத்துட்டு அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய வருவாயெல்லாம் அவங்க வசூல் பண்ணிக்கலாம். வசூல் பண்ணிட்டு கப்பம் வந்து இந்த தலைமையகத்துக்கு கட்டினா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இது மாதிரி எத்தனை பாளையங்கள் அப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 72 பாளையங்கள் அப்போ இருந்தது. சரி, அது வந்து அவங்களோட முக்கியமான வேலையே அப்படின்னா அங்கே வந்து அவங்க வச்சிருக்கிற அவங்களோட எல்லைக்குட்பட்ட பகுதியில் வந்து
லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது, மெயினாக வந்து இந்த இது என்ன சொல்கிறது, ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து நீதி பரிபாலனம் பண்ணுறது, டிஸ்பியூட்ஸ் இருந்தால் அதை வந்து தீர்த்து வைக்கிறது. கிட்டத்தட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனாகவும் சரி, நீதிமன்றமாகவும் சரி, அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களை வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி எல்லா நடவடிக்கைகளையும் வந்து ஒரு மினி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களோ அதை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுக்கு அந்த உள்ளூர் மக்கள் வந்து இது என்ன சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இருந்தது. சரி, இந்த முறைக்கு பேர் வந்து என்ன பண்ணால், இவங்களோட இந்த நீதி பரிபாலனம் இதெல்லாம் இந்த முறைகளுக்கெல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா படிக்காவல் இல்லைன்னா அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ் வந்து நம்மளோட இதில் வந்து இருந்தது தமிழ்நாட்டில். ஸோ ஏன்னா அவ்வளவு ஒரு வலுவான ஒரு அமைப்பாக வந்து இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து இருந்த பாளையங்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஈஸ்ட், இன்னொன்று வெஸ்ட். ஈஸ்ட்னா அந்த கடற்கரையுடைய ஒட்டிய பகுதிகள், வெஸ்ட்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் சைடு வந்து ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர், இது எல்லாமே வந்து வெஸ்ட் சைடு வந்துடும். அதே போல் ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இந்த மாதிரி பாளையங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்கிறதுங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புலித்தேவர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு எதிர்த்தவர் பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் தான். எந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1755 1767 வரைக்கும். இவர் எந்த ரீஜியனில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பகுதியில் தான். என்னென்ன முக்கியமான ஊர்கள்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், வாசுதேவ நல்லூர், பனையூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவரோட கோட்டைகள் இருந்தது. பின்னாடி இந்த கோட்டைகளை வந்து கைப்பற்றிட்டாங்க. அதே போல் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு கன்ஃபெடரசி கிரியேட் பண்ணார். அதாவது ஒரு கூட்டமைப்பு. எந்த ரீஜியனில் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திருநெல்வேலி, அந்த அந்த ரீஜியனில் அந்த ரீஜியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பதவி போட்டியில் இருக்காங்க இல்லைங்களா, ஆற்காடு நவாப் போட்டியில், அதில் வந்து இப்போ தற்சமயம் வந்து பதவியில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா முகமது அலி. சந்தா சாஹிப் வந்து அவருக்கு போட்டியாக வரணும்னு வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த சந்தா சாஹிப்போட ஆட்களும் வந்து அங்கங்கே பரவி இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மதுரை திருநெல்வேலி ரீஜியனில் அப்போ இருந்தவங்க பிரதான ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வந்து ஒரு நெருங்கிய ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ எங்கேயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களோட எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்கள வந்து அப்போஸ் பண்ணணும். ஏன்னா முகமது அலிக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கா, பிரிட்டிஷ்காரங்க இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து கப்பம் கட்ட சொல்கிறாங்க. கப்பம் கட்டுறது மட்டும் இல்லை, அந்த கப்பம் கட்டுறது மட்டும் இல்லை, அவங்கள ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதாவது அவ்வளோ கண்ணியமாக நடத்துறது கிடையாது. அதனால வந்து அவங்கள வந்து இவங்க பாளையக்காரர்கள் வந்து ஏற்றுக்க முடியல. முன்னாடியே ஆற்காடு நவாபுக்கும் இவங்க கப்பம் கட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க ட்ரீட் பண்ணுற விதம் வேற, அவங்க பிரிட்டிஷ்காரங்க ட்ரீட் பண்ணுற விதம் வேற. அந்த மாதிரி இருந்ததுனால சண்டை மூட ஆரம்பிச்சது. அப்போ வந்து இந்த சந்தா சாஹிப்போட ஆட்களோட சேர்ந்துட்டு ஒரு அலையன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினையா, முடிமையா, நபிகான் கட்டக், இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து மதுரை திருநெல்வேலி ரீஜியனில் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த பாளையக்காரர்களையும் சேர்த்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாரு. இவங்களோட அலையன்ஸு கன்ஃபெடரசின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாளையக்காரர்களோட வந்து ஏற்படுத்திக்கிட்டாரு. அதில் சில பேர் வந்து ஜாயின் பண்ணலை. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இந்த மாதிரி பாளையங்கள்லாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி சில ராஜாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை மன்னர்கள்லாம் வந்து அந்த இதில் வந்து அவரோட சேரலை, ஒத்துக்கல. இவர் இதையும் தாண்டி அப்போ வந்து அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலியும் இவரும் ஒரே காலகட்டம். ஸோ ஹைதர் அலிகிட்ட வந்து சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா ஹைதர் அலியும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரிட்டிஷை வந்து எதிர்த்துட்டு தான் இருந்தார். ஆனால் ஹைதர் அலியால் சப்போர்ட் கொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா ஹைதர் அலி வந்து அப்போ வந்து மராத்தியர்களோட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார். பாருங்களேன், நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க, மராத்தாஸ், ஹைதர் அலி, அதே மாதிரி பூலித்தேவர், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாளையங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை,
இந்த மாதிரி பாளையங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்கன்னா அன்னைக்கே பிரிட்டிஷ்காரங்களை வந்து நம்ம வெளியில் அனுப்பிச்சிருக்க முடியும். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளால் அதை பண்ண முடியல. ஸோ உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு அடிமையாக 200 வருஷம் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு மீண்டுறதுக்கே வந்து 100 வருஷம் ஆகிப்போச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மார்ச் 1755 தொடங்குது. முதல் எதிர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மல்லுக்கு நிற்கிறாரு சரிவல்லன்னு தெரிஞ்ச உடனே மாஃபூஸ் கான் அப்படின்றவரை வந்து இவர் அட்டாக் பண்ண மாதிரி அனுப்புகிறாங்க. இவர் யார் அப்படின்னா ஆற்காடு நவாப், அதாவது முகமது அலியோட வந்து பிரதர். அவருக்கு கூட யார் போகிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை சேர்ந்த கர்னல் ஹெரான் போகிறாரு. எந்த ரீஜனுக்குன்னா மதுரை, திருநெல்வேலி. இதில் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே விழுந்துச்சு. ஆனால் திருநெல்வேலி ரீஜனை அவங்களால பிடிக்க முடியல. எப்போ 1785 யாருனால? புலித்தேவர்னால கடுமையான எதிர்ப்பை காட்டுறாரு. இவங்க பின்வாங்கிடுறாங்க. அதுக்கடுத்து நடந்த போர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா களக்காடு முண்டந்தரைன்னு ஒரு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த களக்காடில் நடந்த போர் தான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இதே மாஃபூஸ் கான் தான் வர்றாரு. அவர் கூட வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1000 சிப்பாய் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி 600 சிப்பாய் வந்து நவாப் அனுப்பிச்சுடுறாரு. சரி, இப்பயாவது வந்து அவர் புலித்தேவரை பிடிச்சிடலாம் அப்படின்னா பிடிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அவர் வந்து திருவாங்கூர் அரசர்களோடையும் வந்து ஒரு நல்ல நல்லிணக்கத்தில் இருந்தார். அதனால என்ன ஆகுதுன்னா, திருவாங்கூரோட 2000 பேர்கள் வந்து நமக்கு புலித்தேவருக்கு சப்போர்ட்டாக வந்துட்டாங்க. அதனால களக்காடு போரில் யார் வின் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் தான். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம் களக்காடு போரில் வந்து அவர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் புலித்தேவர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கானை வந்து களக்காடு போருக்கு முன்னாடியே ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து அனுப்பிச்சி விட்டாரு. சரி, அப்போ இவரை வந்து அடக்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான். அவருக்கு இன்னும் 2 பேர் இருக்குது. கான் சாஹிப்னு சொல்லுவாங்க, மருதநாயகம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நெற்கட்டும் சேவலை வந்து முற்றுகையிட்டார். எத்தனை மாதம் அந்த முற்றுகை நீடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 months கிட்ட வந்து அது நீடிக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வந்து பிரிட்டிஷ்க்கு இருந்திருக்கு. ஸோ 16 மே 1761 என்னதான் தாக்கு பிடிச்சாலும் இவங்ககிட்ட நிறைய குதிரைப்படைகள், காலாட்படைகள், தேர்ந்த போர் யுத்திகள், நவீன ஆயுதங்கள், சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ரீஜியன்லேருந்து, திருச்சிராப்பள்ளியிலேருந்து, பல்வேறு ரீஜியன்லேருந்து, மெட்ராஸ் மாகாணத்துலேருந்துலாம் வந்து ஆட்களை வர சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து 16 மே 1761 வந்து நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த 3 ஊர்களையும் வந்து யார் பிடிச்சிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசுப் கான் பிடிச்சிடறாரு. இவர் தலைமறைவாயிட்டாரு. யார்? புலித்தேவர் வந்து. அதே காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியை வந்து இவங்க கைப்பற்றிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஃப்ரெஞ்சு அவங்களோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்ககிட்ட இருந்த சப்போர்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டதுனால வந்து இங்கே இவங்க கிரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா ஒரு கன்ஃபெடரசி, அதுக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஏற்பட்டு போச்சு. அப்போ பாதி பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு ஆப்போசிட் கேம்ப் சைடு, அதாவது பிரிட்டிஷ் சைடு வந்து சாஞ்சிட்டாங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் முக்கியமான சப்போர்ட்டு, அதை தாண்டி சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணவங்கெல்லாம் ஆப்போசிட் கேம்புக்கு மாறிட்டாங்க. சரி, இதனால வந்து என்னன்னா அவரால் வந்து தலைமறைவாக இருந்தாலும் திருப்பி வந்து தாக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து நிலவுச்சு. இதே காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா யூசுப் கானையும் வந்து தூக்கில் போட்டாங்க. என்ன காரணத்துக்காகனா அவர் பிரிட்டிஷ் தான் அவரை அனுப்பிச்சு வச்சதே. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் வந்து இந்த மாதிரி இவங்களோட பாளையக்காரர்களோட அவர் வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு சரி பண்ண திட்டமிடுறாரு அப்படின்னு அவர் வந்து பேச்சுவார்த்தையில் நடத்தினதாக காரணம் காட்டி அவரை தூக்கில் போட்டுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து 1764 அவர் புலித்தேவர் திருப்பி வந்து அந்த பகுதிகளெல்லாம் வந்து ரீகேப்சர் பண்ணிடுறாரு. இப்போ மறுபடியும் சிக்கல் வருது. ஆனாலும் 1767 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் பிரிட்டிஷ் படை சும்மா இருப்பாங்களா, மறுபடியும் ஆளுகளை கூப்பிட்டு வந்துட்டு அவரை வந்து என்ன சொல்றது தோக்கடிச்சிட்டாங்க. அவர் வந்து மறுபடியும் தலைமறைவாகிறாரு. நாடு இல்லாமையே வந்து அவர் வெளியேறி
அப்புறம் இறந்தும் போயிடுறாரு. ஸோ 1767 கேப்டன் கேம்பல் வந்து அவரை வந்து தோற்கடிக்கிறார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலித்தேவரோட படையில் ஒண்டி வீரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவரோட ஒரு கையையே இழந்துட்டார் போரில். ஆனாலும் அவர் வந்து புலித்தேவர் படையில் ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்பட்டவர். ஸோ அதற்காக அவர் வந்து ரொம்ப வீர தீரத்தோடு செயல்பட்டவர். அதற்காக அவர் நினைவுகூரப்படுகிறார். ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து, அதாவது இந்திய வரலாறுலேயே நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1755 காலகட்டத்திலேயே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீகர்சர் டு த 1857 இன் கிரேட் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வந்து வேலூர் ரிவால்ட்டும் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வந்து எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். இதுதான் நீங்கள் இந்த யூனிட்ல இருந்து கற்றுக்கிட்டது. யார் எப்போ எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்றது தான். அதில் முதல்ல இருக்கிறது புலித்தேவர். அடுத்து வந்து நம்ம வேலுநாச்சியாரை பற்றி பார்ப்போம். அது நாளைக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.